நம்ம எக்ஸாம்ல குறிக்கணும் எப்படின்னு சொன்னா இந்த மூலகங்கள்ற கூட்டம் ஆவர்த்தனம் கேட்டா நீங்க இந்த உரோம இலக்கத்துல குறிச்சிருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 சொல்லி என்ன செய்யலாம் இதை குறிச்சு காட்டலாம் சொல்ற விளையாண்டா ரைட் ஆவர்த்தனம் கேட்டா இந்த நாங்க பயன்படுத்துற இந்து அராபி இலக்கம் இருக்கு இல்லையா 1 2 3 4 சொல்லி ஆவர்த்தனத்துல என்ன செய்யலாம் குறிச்சு காட்டலாம் சரி அப்ப நேத்து நாங்க பார்த்தோம் ஆவர்த்தன அட்டவணையில ஒரு மூலகம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதை நாங்க பார்த்தோம் எதை வச்சு பார்த்தோம் இலத்திரன் நிலை அமைப்பை வச்சு சொல்லலாம் இலத்திரன் நிலை அமைப்பை வச்சு ஒரு மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில எந்த இடத்துல இருக்கு அதாவது எத்தனாவது ஆவர்த்தனம் எத்தனாவது கூட்டம்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா பார்த்தோம் எப்படி உதாரணத்துக்கு சோடியம்னு சொல்ற மூலகத்தை எடுப்போம் இப்ப இந்த சோடியத்துல இலத்திரன் நிலை அமைப்பு 2, 8, 1 2 8 1 சரி அப்ப இதுல கூட்டம் என்ன கூட்டம் கண்டுபிடிக்கிறது அதாவது இலத்திரன் நிலை அமைப்புல இறுதியாக காணப்படுற இலத்திரன்களின் எண்ணிக்கை தான் அதுல கூட்ட எண்ணாக இருக்க போகுது அப்ப கூட்டம் என்ன 1 கூட்ட எண் 1 ஆவர்த்தனம் ஆவர்த்தனம் என்ன வரப்போகுது ஆவர்த்தனம் வரப்போது மூன்றாம் ஆவர்த்தனம் இது முதலாம் கூட்டம் 1 இல்லாட்டி 3 இப்படி போட்டாலும் சரி இது உங்களுக்கு 10ஆம் ஆண்டுல இப்ப முதலாம் தவணை எக்ஸாம் எழுத போறீங்க முதலாம் தவணையில அமைப்பு கட்டுரை வரும் அமைப்பு கட்டுரைன்னு சொல்றது இடைவெளிகள் என்ன செய்யணும் விட எழுதணும் பார்ட் 2ல முதலாவது வரது அமைப்பு கட்டுரை அந்த அமைப்பு கட்டுரையில இடைவெளியில விட எழுதணும் அந்த கேள்விகள்ல அந்த பகுதியில இப்படியான கேள்வி உங்களுக்கு வரும் இப்படியான கேள்வி ஆவர்த்தன அட்டவணையில முழு ஆவர்த்தன அட்டவணையும் தரமாட்டாங்க அதுல ஒரு பகுதியை தந்து சில மூலகங்களை இடையில குறிச்சு அதுல மிச்சம் இருக்கிற மூலத்தை நீங்க என்ன செய்யணும் குறிக்க வேண்டி வரும் சொல்ற விளையாண்டா அப்ப ஆவர்த்தன அட்டவணை உங்களுக்கு கிளியரா இருக்கணும் முதல் 20 மூலகங்களுக்கும் ஆவர்த்தன அட்டவணை மிச்சம் கிளியரா இருக்கணும் திரும்ப சொல்றேன் இலத்திரன் நிலை அமைப்பை வச்சு கூட்டையன் ஆவர்த்தனை என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இலத்திரன் நிலை அமைப்புல இறுதி சக்தி மட்டத்துல அதாவது இலத்திரன் காணப்படுற சக்தி மட்டங்கள்ல கடைசியான சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன் இருக்கோ அதுதான் அவர்ற கூட்ட எண்ணாக இருக்கு சரியா ரைட் எத்தனை சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் காணப்படுதோ அந்த சக்தி மட்டங்கள எண்ணிக்கைக்கு சமனான ஆவர்த்தன எண் காணப்படும் சக்தி மட்டங்கள எண்ணிக்கைக்கு ஆவர்த்தன எண் எப்படி இருக்கும் சமனாக இருக்கும் இதுல 3 சக்தி மட்டம் இருக்கு ஆகவே இது எத்தனாவது ஆவர்த்தனம் 1ஆம் ஆவர்த்தனம் கிளியர் அவளைண்டா ரைட் நாங்க படி இதை